Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம vertical line testனா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். A curve drawn in a graph. இந்த மாதிரி ஏதோ ஒரு கிராஃப்ல ஒரு curve draw பண்ணியிருந்தாங்கன்னா which represents a function. அது ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த vertical line test யூஸ் பண்ணுவோம். பேரே எப்படி இருக்கு? vertical line test. vertical lineனா இப்படி செங்குத்தா நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் vertical line அப்படின்னுவோம். So if every vertical line intersects the curve in அட்மோஸ்ட்ன்ற வேர்டை வந்து நீங்க சர்க்கிள் பண்ணணும். அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்னா என்னன்னா மேக்ஸிமமே 1 பாயிண்ட் தான் இருக்கணும், இல்லாம கூட இருக்கலாம். அதுதான் அதோட மீனிங். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு இப்போ இந்த கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராஃப்ல வந்து நம்ம ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிருக்கோம். இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். அதாவது செங்குத்தா இருக்கிற மாதிரி ஒரு லைனை நீங்க வரைஞ்சிங்கன்னா அந்த லைன் அந்த கர்வ்ல வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் மேக்சிமமாவே டச் பண்ணியிருக்கணும். பாயிண்டே டச் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பட் மேக்சிமமா ஒரே ஒரு பாயிண்ட் அதை டச் பண்ணுச்சுன்னா அந்த கர்வ், அந்த கிராஃப்ல இருக்க அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுவே ஒன்னுக்கு மேற்பட்ட பாயிண்ட்ஸ், அதாவது 2-3 பாயிண்ட்ஸை வந்து அதை டச் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.10 வழியா தான் நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 கிராஃப் கொடுத்துட்டு யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ்ஸ். இந்த கர்வ்ஸ்லாம் நம்ம கிராஃப்ல வரைஞ்சி வச்சிருக்காங்களே, இந்த நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுல ஏதோ ஒரு ஈக்குவேஷன், ஏதோ ஒரு கர்வ் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் கர்வ்னா என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்ல, அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அதை நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா அதை தான் வந்து கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம கிராஃப் வழியா அதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, அதாவது கிராஃப் வழியா வரைஞ்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அதை தான் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு ஈக்குவேஷனை வச்சு இந்த கர்வ்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க கிராஃப்ல, அதனால இதை கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிகர் 1.18a வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுல இருக்க கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து வரைய போறேன். ஸோ நான் இப்போ எங்க வேணா அந்த வெர்டிக்கல் லைன் வரையலாம் அந்த கர்வ்ல. ஸோ நான் இப்போ இங்க வரையறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெர்டிக்கல் லைன் என்னோட கர்வை 2 இடத்துல டச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் டச் பண்ணியிருக்கா. அந்த டச் பண்ண இடத்துக்கு வந்து நம்ம பேர் கொடுக்கணும். அதை வந்து நம்ம PQன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு வெர்டிக்கல் லைனை என் கர்வ்ல நான் வரைஞ்சேன்னா அது கர்வை 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. பட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? அந்த கர்வை அது மேக்சிமமாவே ஒரே ஒரு இடத்துல தான் அது டச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வெர்டிக்கல் லைன் நம்மளோட கர்வை 2 பாயிண்ட்ல டச் பண்ணுது, அதுதான் PNQ. இந்த வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம கர்வை 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்றனால இந்த கர்வ் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து நமக்கு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் 1.18b. ஸோ இந்த ஃபிகர் 1.18bல நம்ம இந்த கர்வ் இருக்குல்ல, இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்றது செக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து அந்த கர்வ்க்குள்ள எங்க வேணா வரையலாம். இங்கே தான் வரையணும், இங்கே தான் வரையணும்லாம் கிடையாது. இங்க ஆரம்பத்துல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க கர்வ்ல நீங்க எங்க வேணா வரைஞ்சிக்கலாம் அந்த வெர்டிக்கல் லைன். அப்படி நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் வரைஞ்சேன்னா, இப்போ நான் இங்க வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் இது வரைஞ்சேன்னா இது இந்த கர்வை எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா, ஸோ அது வந்து நம்மளோட கர்வ் வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அதனால அந்த பாயிண்ட்டுக்கு நான் Pன்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த கர்வ்ல நீங்க எங்க வேணா வரைஞ்சு பார்க்கலாம். இங்க மட்டும்தான் கிடையாது. நீங்க வேற எங்க வரைஞ்சாலும் அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க கர்வை வந்து நம்ம வரைகிற வெர்டிக்கல் லைன் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணும். ஸோ அதனால இந்த கர்வை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட வெர்டிக்கல் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மேக்சிமமாவே டச் பண்ணும். மேக்சிமமாவே ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்றனால, ஏன்னா 2-3 பாயிண்ட்ல டச் பண்ணுச்சுன்னா அது நம்ம வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் நம்ம கர்வ்ல நீங்க எங்க லைன் வரைஞ்சாலும், எங்க வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் அது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் மேக்சிமமாவே டச் பண்ணுது. அதனால நமக்கு கொடுத்துருக்க இந்த கர்வ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் 1.18c பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து இதுதான் நமக்கு கொடுத்துருக்கு இந்த கர்வ். இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்றதை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே வரைகிற மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் இருக்கிற இடத்துல நம்ம எங்கே வேணாலும் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கலாம். வெர்டிக்கல் லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க.
அது நம்மளோட கர்வ அதாவது நமக்கு குடுத்துருக்காங்கல்ல, அந்த கர்வ 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. அத வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா, P அண்ட் Qன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 இடத்துல வந்து நம்ம வரைஞ்ச வெர்டிக்கல் லைன் நம்ம குடுத்துருக்க கர்வ வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. பட் நம்ம வெர்டிக்கல் லைன் நம்ம குடுத்துருக்க கர்வ வந்து மேக்ஸிமமாவே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணா தான் அது ஃபங்ஷன். ஸோ இங்கே இது 2 பாயிண்ட்ட வந்து அத டச் பண்றனால, ஐ மீன் 2 பாயிண்ட்ல வந்து நம்ம வெர்டிக்கல் லைனும் நம்மளோட கர்வும் இன்டர்செக்ட் ஆகுறனால, இந்த கர்வ் வந்து நமக்கு ஃபங்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிகர் 1.18D பார்க்கலாம். ஸோ இப்ப இதுதான் நமக்கு குடுத்துருக்க கர்வ். ஓகேவா? ஸோ இந்த கர்வ்ல நீங்க எங்க வேணாலும் வந்து வெர்டிக்கல் லைன் வரைஞ்சுக்கலாம். ஸோ நான் இங்க வெர்டிக்கல் லைன் வரையறேன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த வெர்டிக்கல் லைன் நம்மளோட கர்வ இந்த பாயிண்ட்ல மட்டும் தானே இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்ட்ட வந்து நான் Pன்னு எடுத்துக்கிறேன். அப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா, இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருது? என்னோட வெர்டிக்கல் லைன் என்னோட கர்வ ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மேக்ஸிமமா டச் பண்ணுது. அதாவது மேக்ஸிமமா இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது மேக்ஸிமமா ஒரே ஒரு பாயிண்ட்ட தான் டச் பண்றனால, இந்த நமக்கு குடுத்துருக்க இந்த கர்வ் நீங்க எங்க வேணா லைன் வரைஞ்சு பார்க்கலாம். அது ஒரே ஒரு இங்க வரையலாம், இங்க வரையலாம், எங்க வேணா வரையலாம். பட் அது மேக்ஸிமமாவே ஒரு பாயிண்ட்ட தான் டச் பண்ணும். ஸோ அதனால நமக்கு குடுத்துருக்க இந்த கர்வ் வந்து இஸ் அ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபங்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்த இந்த 4 டயக்ராம்ல ஃபிகர் 1.18ஏவும் ஃபிகர் 1.18சியும் நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபிகர் 1.18பியும் ஃபிகர் 1.18டியும் நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி சென்டென்ஸ்ல எழுதணும்னா கர்வ் இன் ஃபிகர் 1.18ஏனாலும் சரி ஒரு ஃபிகர் 1.18சினாலும் சரி நம்ம வரைஞ்ச வெர்டிக்கல் லைன் நம்மளோட கர்வை வந்து 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது P and Q. ஸோ அதனால the figure 1.18a and the figure 1.18c do not represent a function as the vertical line meets the curve in 2 points P and Q அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதுவே இந்த ஃபிகர் 1.18பியும் ஃபிகர் 1.18டியும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணியிருக்கோம் விச் இஸ் P அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். பட் இதுவே வந்து ஃபிகர் 1.18ஏலையும் ஃபிகர் 1.18சிலையும் நம்மளோட லைன் வந்து 2 பாயிண்ட்ஸ்ல வந்து டச் பண்ணியிருக்கும் P and Q. ஸோ அதனால தான் நம்ம அங்கே இட் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் இன் 2 பாயிண்ட்ஸ் P and Q அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். பட் நமக்கு இருக்க இந்த 2 டயக்ராம்ல த கர்வ் இன் ஃபிகர் 1.18பியும் சரி the curve in figure 1.18D சரி which represent a function ஏன்னா as the vertical line meets the curve in at most one point ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் அது மீட் பண்ணிருக்கு. அதனால the figure 1.18bயும் figure 1.18dயும் it represents a function அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.